இந்த பர்த்டே மந்த்ல பிறந்தவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரியான பெட்ரூம் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ChatGPT கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஜான்வரி அண்டர் வாட்டர் பெட்ரூம். நினைச்சு பாருங்களேன், இந்த மாதிரி நடு கடல்ல ஒரு பெட்ரூம் இருந்தா எப்படி இருக்கும்னு. அதுவும் மெத்த கூட தண்ணிலையும் மீனாலையும் செஞ்சிருக்காங்க. அடுத்து பிப்ரவரி எப்பா ஸ்பேஸ்ல ஒரு பெட்ரூம். எனக்கு என்னமோ இங்க தூங்குறவங்க தான் உண்மையான விண்வெளி நாயகனும்னு தோணுது. அடுத்து மார்ச் 5 ஸ்டார் ஹோட்டல் பெட்ரூம். ஏப்ரல் எப்பா அந்த காலத்து ராஜாக்களோட அரண்மனை. ஆனா என்ன அந்த காலத்துல ஃபேன் இருக்காது, கொஞ்சம் வெக்கையா இருக்கும். அடுத்ததான் மே பழங்கால குகை பெட்ரூம். அந்த பெட் கூட பாருங்களேன் எவ்வளவு அழகா கல்லுலயே செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம மந்த் ஜூன் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அடுத்து ஜூன் நினைச்சேன் இவன் எனக்கு மட்டும் ஏதோ சதி பண்றான், ஏதோ ஒரு பாலடைஞ்ச வீட்டுல பெட் கூட இல்ல கிழிஞ்ச பாய போட்டு வச்சிருக்கான். அடுத்து ஜூலை பயங்கரமான ஒரு கார்டன் செட்டப்ல நல்ல ரோஜா பூ எல்லாத்தாலையும் செஞ்ச ஒரு பெட். இதான் இருக்கிறதே பயங்கரமா இருக்கு. அடுத்தது ஆகஸ்ட் கோல்டன் டைமண்டால செஞ்ச ஒரு பயங்கரமான பெட்ரூம். பத்தாவதுக்கு நிறைய புதையல் பெட்டிகள் வேற இருக்கு. அடுத்ததா செப்டம்பர் பேய் வீட்டு பெட்ரூம். அதுல வேற பாருங்க யாரோ நின்னுட்டு வேற இருக்காங்க. அடுத்து அக்டோபர் அப்பா 500 ரூபாய் நோட்டாலேயே செஞ்ச ஒரு பெட். இதுக்கு முன்னாடி கோல்டு டைமண்ட் பார்த்தோம், இப்போ ரூபா நோட்டாலேயே செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் தான்ப்பா நல்லா வருது. அடுத்ததா நவம்பர் ரொம்பவே காமான ஒரு வில்லேஜ் செட்டப்ல இருக்க ஒரு பெட்ரூம். நல்லா கைத்து கட்டலோட சூப்பரா இருக்கு. லாஸ்டா டிசம்பர் பனிக்கட்டியால செஞ்ச ஒரு பெட்ரூம். பெட் கூட ஐஸ் கட்டியில இருக்கு. சும்மாவே டிசம்பர் பயங்கரமா கூடும். இதுல இப்படி ஒரு ரூம் கொடுத்தா எப்படி இருக்கும்? உங்களோட மந்த் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.